40 இயர்ஸ் ஆயிடுச்சு. என்னோட பேங்க் பேலன்ஸ் ஆல்மோஸ்ட் ஜீரோன்னு சொல்லலாம். நான் இன்னும் சேவிங்ஸே ஸ்டார்ட் பண்ணலப்பா. என்னால ரிச்சா ரிட்டையர் ஆக முடியுமா? வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா ஆகலாம். லேட்டு தான், 25ல ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். பட் ஒரு 15 இயர்ஸாவது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ கூட ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ இனிமே ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டில் ரீச் ஆகலாம் நம்ம கோலை. எப்படின்னு பார்ப்போமா? நம்மளோட சில சப்ஸ்கிரைபர்ஸ் கூட இதை பத்தி கேட்டிருந்தாங்க. எனக்கு இன்னும் நான் சேவ் பண்ணவே ஆரம்பிக்கல, ஸோ எப்படி சேவ் பண்றது, என்ன பண்றது அப்படிங்கறத பத்தி ஐடியா கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. 40 வயசு ஆயிடுச்சு, இன்னும் நான் சேவிங்ஸே ஸ்டார்ட் பண்ணல. ஆனா வந்து நான் இன்னமும் எம்ப்ளாய்டா இருக்கேன். ஸோ நான் எப்படி வந்து என் பணத்தை மேனேஜ் பண்றது, நான் எப்படி வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா ரிச்சா வந்து ரிட்டையர் ஆகுறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்க மனசுல இருந்ததுன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ரிச்சுன்னு சொல்ல வேணாம், நம்ம வந்து எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு ஓரளவு கொஞ்சம் அமௌண்ட்டை ஒரு கார்பஸ் பில் பண்ற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ரிச்சுன்றது வந்து என்ன சொல்றது, லக்ஸுரி சொல்லலாம். ரொம்ப லக்ஸுரி அந்த மாதிரிலாம் இல்லைனாலும் பட் பேசிக்கா ஒரு ஓரளவு டீசெண்டா நம்ம தேவைக்கான ரிட்டையர்மெண்ட் செஞ்சுக்கிற அளவுக்கு அந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஐடியலி 25ல ஸ்டார்ட் பண்ணணும். 23-25 ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. ஸோ அப்படி இருந்ததுன்னா நம்ம இன்னும் ஒரு 40 இயர்ஸ்க்குள்ளேயே ஒரு சைஸபிளான ஒரு கார்பஸ் பில் பண்ணியிருப்போம். பட் விடுங்க, இது வந்து நடந்துருச்சு. இனிமே ஒரு ஆல்ரெடி 40 ஆயிடுச்சு, இன்னும் ஒன்றுமே சேவ் பண்ணலன்னா இன்னும் யூ ஸ்டில் ஹேவ் டைம். ஏன் டைம்னு சொல்கிறேன்னா இன்னும் ஒரு 15 இயர்ஸ்னு வச்சுக்கலாமே. அட்லீஸ்ட் ஒரு ரிட்டையர்மெண்ட் 55 வச்சோன்னா இன்னும் ஒரு 15 இயர்ஸ் இருக்குது. ஸோ 15 இயர்ஸ் இஸ் ஸ்டில் ஒரு டீசெண்டான டைம். ஸோ நம்ம விட்டதை கேட்சப் பண்ணலாம். இது வரைக்கும் பண்ணது ஒரே ஒரு விஷயம், நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா சின்ன வயசுல நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன அமௌண்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் பரவாயில்ல. பட் ஆனால் நம்ம இப்போ வந்து 40ல ஸ்டார்ட் பண்ணுறதுனால இன்னொரு 15 இயர்ஸ் தான் இருக்கு. ஸோ நம்ம விட்ட அந்த 15 இயர்ஸை கேட்சப் பண்ணணும். ஸோ அது 15 இயர்ஸ் கணக்கு 25 to 40 போயிடுச்சு இல்லை, ஒன்றுமே சேவ் பண்ணலன்னா அதுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால வந்து நமக்கு ஒரு 15 இயர்ஸ் இந்நேரம் சேவ் பண்ணியிருந்தோம்னா ஒரு ஆல்ரெடி ஒரு கார்பஸ் பில் பண்ணிருக்கோம். நான் புரிஞ்சுக்கிட்டதுன்னா 15 இயர்ஸ் இன்னும் இருக்கு 15 இயர்ஸ். பட் ஆனால் நம்ம விட்டது வந்து ஒரு 15 இயர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாது. ஒரு 60 இயர்ஸ் வரைக்கும் வேலை இருக்கும்னு. 60ல அது அதெல்லாம் பத்தி பேச வேண்டாம் இப்போ. ஸோ ஒரு 40 to 55 அட்லீஸ்ட். நான் இப்போ சொல்றது வந்து ஒரு 40 இயர்ஸ் இப்போதான் ஸ்டார்டே பண்ண போறேன், ஆனா எனக்கு வேலைலாம் இருக்கு இப்போ நல்லா. ஏன்னா 40 இயர்ஸ்ல வந்து ஒரு ஹை இன்கமாக தானே இருப்பாங்க, ரொம்ப ஸ்டார்டிங் சேலரிலாம் இருக்காது. ஸோ டீசெண்டா ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களால கொஞ்சம் அதிகமாக சேவ் பண்ணணும், அதிகமாக சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். சின்ன அமௌண்ட்லாம் சேவ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து டைம் நம்ம ஆல்ரெடி 15 இயர்ஸ் போயிடுச்சு நமக்கு. ஓகேவா? இருக்கிற பேலன்ஸ் ஒரு 55 வச்சுக்கலாம். 40 to 55ல என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சரி, எனக்கு சேவிங்ஸே இன்னும் இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஜீரோ பேலன்ஸ்ல நான் இருக்கேன். இப்போ என்ன, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ஜீரோ பேலன்ஸ்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா பிஎஃப்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டு. அது யாரும் வித்ட்ரா பண்ணாம இருந்திருந்தா இந்நேரம் ஒரு 40 இயர்ஸ்ல அதுவே ஒரு டீசென்டான அமௌண்ட்டா வந்திருக்கும். ஓகேங்களா? டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் சேலரி, எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் பொறுத்து இருக்கு. வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அதை பற்றிலாம் பேசணும்ல. அந்த மாதிரி பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு ஓரளவு டீசெண்டாக ஒரு அமௌண்ட் ஆல்ரெடி ஒரு கார்பஸ் பில் பண்ணியிருப்போம். அதாவது நம்ம தெரியாமே சேவ் ஆயிருக்கும். நம்ம தனியாக போய் சேவ் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம சேலரியிலேருந்து அதை டிடெக்ட் பண்ணி தான் நமக்கு சேலரி கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஆல்ரெடி ஒரு அமௌண்ட் கொஞ்சம் இருக்கும். ஸோ நம்ம வந்து அதுவே ஒரு ஸ்டார்ட் தான், கொஞ்சம் ஒரு ஆல்ரெடி ஒரு பேஸ் இருக்கு நமக்கு. அந்த மாதிரி யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இது இருக்காது. பட் ஆனால் நீங்கள் ஆல்ரெடி பிபிஎஃப் அந்த மாதிரி ஏதோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் ஒரு உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். நான் இந்த பிஎஃப் சுத்தமா மறந்துட்டேன். எஸ், பிஎஃப் இருக்கு. வேற என்ன வழியில நம்ம சேவ் பண்ணலாம்? இப்போ நான் சொல்ல போற ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணோம்னா நீங்களும் ஒரு 1 to 2 crores ஆவது ஒரு கார்பஸ் பில் பண்ணலாம். ஓகே, இன்னொரு 15 இயர்ஸ் to 20 இயர்ஸ்ல. ஸோ இது எல்லாராலையும் பண்ண முடியும். என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பிஎஃப்க்கு ஒரு பேஸ் இருக்கு. பிஎஃப் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அது இல்லாமல் நான் சொல்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 40ல இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹை சேலரி இருக்கும். ஒரு மிட் மேனேஜ்மெண்ட்டாக இருப்பாங்க. ஓரளவு கண்டிப்பாக ஸ்டார்டர் ஃப்ரெஷர் சேலரிலாம் இருக்காது. ஸோ அவங்களால கொஞ்சம் நிறைய சேவ் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து மினிமம் வந்து ஒரு 20,000 அந்த மாதிரியாவது சேவ் பண்ணணும். இது நான் ஒரு பேசிக்காக சொல்கிறேன். ஸோ டிபெண்டிங் ஆன் யுவர் சேலரி, உங்களோட சேலரி அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் நிறைய கூட சேவ் பண்ணலாம், ஆப்வியஸ்லி இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் ஒரு ஆவரேஜாக எடுத்துக்கிறேன், ஒரு 20-25,000 இன்வெஸ்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்ரி இயர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும்ல, சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது எல்லாமே லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனில் செலவு பண்ணாமல் இதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இந்த இயர் நீங்கள் ஒரு 25 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 20-25 பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ஒரு 27, அதுக்கடுத்த இயர் ஒரு 30, அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ அதுதான் அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். ஒன்று வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் சொல்லுவாங்களா, அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னொன்று வந்து உங்களோட ஒரு ஃப்ளெக்ஸி கேப்லாம் இருக்குல்ல,
லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், மிட் கேப் இருக்கு மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் டைவர்சிஃபைடாக ஒரு 20,000 ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 10,000, 5,000 இந்த மாதிரி சேவ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 15 இயர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக சேவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 to 2 crores சேவ் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் திங், மார்க்கெட் டவுன் ஆகும் போதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸ்டாப்பே பண்ணக்கூடாது இந்த எஸ்ஐபியை. மார்க்கெட் டவுன் ஆனாலும் பரவாயில்ல, அப்போ தான் நிறைய யூனிட்ஸ் கிடைக்கும், உங்களால் வாங்க முடியும். ஸோ அப்போ கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னொன்று, அதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்ரி இயர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 20ல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை என்னால் 20 தான் ஸ்டார்ட் பண்ண முடியுது, இல்லை 15 தான் ஸ்டார்ட் பண்ண முடியுது அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் 20 ஆகணும், அதுக்கு அடுத்த இயர் 25 ஆகணும், அதுக்கு அடுத்த இயர் 30,000. உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி ஸ்டெப் அப் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். ஏன்னா டைம் நமக்கு ரொம்ப கம்மி. ஆமா, ஏன்னா நமக்கு டைம் ரொம்ப கம்மி, ஏன்னா ஒரு 15 இயர்ஸ் தான் இருக்கு. இதே 20ல ஸ்டார்ட் பண்ணா அது வேற சிச்சுவேஷன், ஓகேங்களா? ஈவன் ஒரு 5,000 வந்தா கூட போதும், 3,000, 5,000 ஸ்டார்ட் பண்ணா கூட பரவாயில்ல, ஏன்னா டைம் இருக்கு. 20ல இருந்து 60, 55 பார்த்தா ஒரு 35 இயர்ஸ் இருக்கு. காம்பவுண்டிங், அந்த இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. பட் ஆனால் நம்ம 40 ஸ்டார்ட் பண்ணா இதுதான் ஒரு டிராபேக். பட் பரவாயில்ல, ஆனா ஒரு அட்வான்டேஜ் நமக்குள்ள என்ன இருக்கும்னா, நிறைய ஹை ஏர்னர்ஸா இருப்பாங்க எல்லாரும், மோஸ்ட்லி கொஞ்சம் நிறைய சேவ் பண்ண முடியும். ஒரு 20 இயர் ஓல்டால சேவ் பண்றதை விட ஒரு 40 இயர் ஓல்டால நிறைய சேவ் பண்ண முடியும். ஜென்ரலா எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி மார்க்கெட் டவுன் ஆகும்போது பயங்கரமா பேனிக் ஆகி செல் பண்ணிடுவாங்க. சோ அதுதான் பண்ணக்கூடாது. சோ இதுக்கு முன்னாடி ஓகே, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் குறையும் போது தான் போடணும் அப்படின்ற மாதிரி. ஆமா, ஏன்னா அப்பதான் நிறைய யூனிட்ஸ் கிடைக்கும். இப்போ சேல் மாதிரி வச்சுக்கோங்க, இப்போ கோல்டு இருக்கு, கோல்டு நிறைய ஆகி போச்சு, அதுக்கப்புறமா கம்மி ஆகும்போது வாங்கியிருந்தா சோ நான் ஆல்ரெடி நிறைய கோல்டு வாங்கிருக்கலாம், டவுன் ஆயிருக்கும்ல அந்த டைம். சோ எனக்கு பேனிக்கா தானே இருக்கும், நான் இன்னும் கொஞ்சம் இதுல போடுறேன். அதுதான், பேனிக் ஆக கூடாது. அப்பதான் வந்து நிறைய கம்மி ஆகும்போது இன்னும் கொஞ்சம் வாங்கலாம், நிறைய வாங்கி. ஏன்னா எல்லாமே இது வந்து ஃபியூச்சர் தானே, இப்போ கிடையாது. இப்போ அதான் அகெயின் வந்து இமீடியட்டா எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொன்னா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து ஒரு லாங் டர்ம், நல்லா ஒரு எனக்கு ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறமா அதை பத்தி தான் பேசிட்டே இருக்கோம் இப்போ நம்ம. அதுக்கு முன்னாடி சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பேச வேண்டியது வந்து 3 விஷயம். ஒன்று, எமர்ஜென்சி ஃபண்ட். கண்டிப்பா இதுக்கும் தனியா வீடியோ போட்டிருக்கோம். எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்துட்டு தான் நீங்க இன்வெஸ்டே பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேங்களா? எப்படியோ ஒரு 6 months ஆன உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், டேர்ம் இன்சூரன்ஸ். தேர்டு, ஹெல்த் இன்சூரன்ஸ். இது 3 இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இது 3 இல்லைன்னா ஒரு எமர்ஜென்சி ஏதோ ஒன்று வந்ததுன்னா நீங்க சேவ் பண்ண வாட் எவர் அமௌண்ட், ஒரு 10 lakhs சேவ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே போயிடும். ஓகே, ஸோ அதனால வந்து இதுதான் பேசிக். இது ஸ்டார்ட் பண்ணிட்டு இதெல்லாம் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு 15,000 rupees தான் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட நீங்க கன்சிஸ்டண்டா எவ்ரி மந்த் 15,000 இன்வெஸ்ட் பண்ணி, நான் ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன், ஒரு 1.5 to 2 crores நீங்க வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறமா எதிர்பார்க்கலாம். ஓகேவா? எவ்ரி மந்த் 15,000. இது வந்து ஆவரேஜ் ரிட்டர்ன் 12% போட்டிருக்கேன். ஸோ அதுவும் இதுவும் மட்டும் சொல்லாதீங்க எப்படி 12% கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் டேட்டா பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஸ்க்ளைமர் தான். ஜென்ரலாக ஒரு 12% வந்து ஒரு 15 இயர்ஸ் 20 இயர் பீரியட்ல, லாங் டேர்ம் பீரியட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்க சான்ஸ் நிறைய இருக்கு, ஓகேங்களா? இன்னொன்று இம்பார்ட்டன்டான விஷயம், எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லா அமௌண்ட்டையும் தூக்கி எஃப்டிலேயே போட்டுறாதீங்க. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டிக்காக ஒரு டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட், என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், டாக்ஸ் சேவிங் வந்து என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு அவென்யூஸ்லாம் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இல்லாமல். ஸோ உங்களால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு பாருங்க. ஸோ ஏன்னா உங்களோட ஏர்னிங்ஸ், இன்கம், எவ்வளோ டிஸ்போசபிள் இன்கம் இருக்குது, உங்களோட கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் தான் டிசைட் பண்ணும். அது நான் இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ஒரு 15,000 ஃபார் 20 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணால் அட் அ ரேட் ஆஃப் அரௌண்ட் 12% ரிட்டர்னில் 1.5 to 2 crores ஈஸியாக கார்பஸ் பில்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 1.5 பத்துமா? அதுதான் நான் கேட்கலான்னு வந்தேன். 2 crores பத்துமா அப்படின்னா, இதுல நான் கொஞ்சம் டிஃபர் ஆகுவேன். இதுல ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த இன்ஃபுளுசர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் இன்ஃபுளுசர்ஸ் சொல்றது பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இன்ஃப்ளேஷனை நம்ம அண்டர்மைன் பண்ணவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஆகிற செலவு கண்டிப்பா இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. இன்னொரு 20 இயர்ஸ்ல கண்டிப்பா வந்து நமக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகும். ஆனா இன்னொன்று இம்பார்ட்டன்டான விஷயம் நோட் பண்ணீங்களா, இப்போ ஒரு 40 இயர்ஸ்ல இருக்கவங்களுக்கு, இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு இப்போ இருக்கிற எக்ஸ்பென்சஸ் 20 இயர்ஸ்க்கு அப்புறமா நிறைய விஷயம் இருக்காது. என்னெல்லாம் இருக்காது சொல்லு? பசங்க படிப்பு. சோ இப்போ ஒரு 40 இயர் இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் இருப்பாங்க, ஹோம் லோன் இருக்கும், கண்டிப்பா நிறைய பேருக்கு ஹோம் லோன் இருக்கும், இல்ல கார் லோன் இருக்கும், இல்லைன்னா ரெண்டல் வீட்ல இருப்பாங்க, இல்ல ஏதோ ஒன்று இருப்பாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு 60 இயர்ஸ் அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஒரு ஹோம் லோன்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டா வீடுன்னு ஒன்று இருந்ததுன்னா வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கு லோன் இருக்காது. கார் லோன்லாம் ஹோப்ஃபுல்லி அந்த டைம்ல எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு இருப்பாங்க. இம்பார்ட்டன்ட், கிட்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணவே போயிருப்பாங்க. ஏன்னா பை த டைம் 60, 55, 60னா பசங்க அட்லீஸ்ட் ஒரு 23, 24 இருப்பாங்க, ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க. சோ அவங்க நம்ம மேல டிபெண்டா இருக்க மாட்டாங்க. பினான்சியலா அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம மெயினா ஸ்கூல் ஃபீஸ், இந்த காலேஜ் ஃபீஸ் இதெல்லாம் இருக்காது.
ஓகேங்களா. ஸோ 40 இயர்ஸ்ல நமக்கு இப்போ ஒரு 1 lakh ஒருத்தருக்கு ஆகுது அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா 6% இன்ஃபிளேஷன் போட்டு அப்படியே நீங்க 2.5 lakhs ஆகும் நீங்க 60 இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நான் ஒத்துக்கவே மாட்டேன். 2.5 years இல்லையே, எனக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் கரெக்ட் அது இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம்ல, இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அது நமக்கு கவரேஜ் கொடுக்கும், ப்ரீமியம்ஸ்லாம் இருக்கும் நமக்கு அதுக்கு. பட் அது நமக்கு ஹெல்ப் பண்ணும், எல்லாத்தோட நம்ம ஃபிட்டா இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதனால தான் சொல்றது ஃபிட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நம்ம வந்து நம்ம பாடியை ஒழுங்கா பார்த்துக்கணும், நம்ம ஹெல்த்தை ஒழுங்கா பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்காது. ஸோ அஃப்கோர்ஸ் ஏஜாக நமக்கு இந்த எக்ஸ்பென்சஸ் வரலாம், விச் நம்ம எங்கா இருக்கும்போது இல்லாமல் இருக்கலாம். பட் இருந்தாலும் நான் என் பாயிண்ட் என்னன்னா, நான் இப்போ சொன்ன எக்ஸ்பென்சஸ், ஒரு மேஜர் எக்ஸ்பென்சஸ், ஹோம் லோன், கார் லோன், ஒரு சைல்டோட எஜுகேஷன், இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் 60ல இருக்காது. ஸோ ஜென்ரலாக எல்லாரும் சொல்றது வந்து இன்னைக்கு உங்களுக்கு 1 lakh ஆச்சுன்னா 60 years வரும்போது உங்களுக்கு 3 lakhs ஆகும் அப்படின்வாங்க. நம்மள ரொம்ப பயமுறுத்துவாங்க. 3 lakhs வந்து நம்ம 60 yearsல இருக்கணுமா அப்படின்னு சொல்லி. அவ்வளோலாம் தேவைப்படாது. ஓகேங்களா. ஸோ ரொம்பலாம் வரி பண்ணாம ஹெல்த் பாத்துக்கோங்க, ஹெல்த் பாத்துக்கோங்க. நீங்க ஹெல்த் எப்படி பாத்துக்கிறது, அது வரும்போது தானே தெரியும் நம்மளுக்கு பிரச்சனை என்னன்னு சொல்லி. கரெக்ட். பட் ஹெல்த் பாத்துக்கணும் அப்படின்னு நான் என்ன சொல்றேன்னா, நம்ம எங்க இருக்கும்போதே சில விஷயங்கள்லாம் நல்லா பண்ணணும். நல்லா கரெக்டான ஃபுட்டு சாப்பிடணும், அப்புறமா நியூட்ரிஷியஸா ஃபுட்டு சாப்பிடணும், கரெக்டா வந்து தூங்கணும், 8 hours தூங்கணும். அப்புறமா வந்து நல்லா வெயிட் லிஃப்ட் பண்ணணும். வெயிட் லிஃப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அது பண்ணலன்னா வந்து 60 yearsல அளவு தான் நம்ம. ஸோ வந்து மசில்லாம் வந்து நமக்கு லூஸ் மசில் 35-40+ மேலெல்லாம் பார்த்தா. ஸோ நம்ம வெயிட் லிஃப்ட் பண்ணிட்டு இது மாதிரிலாம் பண்ணுவோம், ஜிம் எல்லாம் போனோம், வாக்கிங், என்னெல்லாம் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்மளால என்னென்ன பண்ண முடியுமோ எக்ஸசைஸ்லாம் பண்ணி ரெகுலரா பண்ணோம்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணோம் மெயினா. ஓகேவா. கரெக்டான டைம்ல ஸ்லீப் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம 60 yearsல இது எல்லாம் ஹேவிங் செட், இதெல்லாம் சொல்லிட்டு கூட ஸ்டில் ஏதாவது ஒரு டிசீஸ் வரலாம், அதெல்லாம் ஃபைன். சில டைம் வந்து நமக்குள்ள அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஏதாவது நடக்கலாம் நம்ம கிட்ட. பட் நம்ம கிட்ட என்ன கண்ட்ரோலா இருக்குன்னா நம்ம என்னென்னலாம் பண்றோம், நம்மளோட ஹேபிட்ஸ் அதெல்லாம் கரெக்டா பண்ணோம்னா நம்ம ஒரு 60 yearsல கூட இன்னும் கொஞ்சம் ஃபிட்டா இருக்கலாம், நல்லாவே ஃபிட்டா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணோம்னா நமக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் ஆகாது. ஸோ நான் அதுதான் சொல்ல வரேன். இப்போ எல்லாருமே வந்து இப்போ 1 lakh ஆகுது, எனக்கு 60 yearsல 4 lakh ஆகும், 5 lakh ஆகும், அதெல்லாம் ஆகாது. அவ்வளோ யோசிச்சு பாருங்க, ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது நம்மளோட எக்ஸ்பென்சஸ் என்னெல்லாம் இருக்க போகுது. ஹெல்த்தை மட்டும் நல்லா வச்சுக்கிட்டோம்னா மேஜரான எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இருக்காது நமக்கு. ஓகேங்களா. நம்மளால ஹோப்ஃபுல்லி இப்போ போற வெக்கேஷன் கூட அப்போ போகுமான்னு தெரியல. கரெக்டா. இப்போ நம்ம சுத்துற அளவு கூட நமக்கு மொபிலிட்டிலாம் நம்ம அப்போ ரிலாக்ஸ்டா வீட்டில் இருக்கலாம், அந்த மாதிரியே நமக்கு நிறைய பேருக்கு தோணும் இல்ல. அந்த மாதிரி நம்மளோட கிராண்ட் சில்ட்ரனெல்லாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி தான் தோணுமே தவிர எவ்ரி இயர் வந்து 3 vacations அந்த மாதிரிலாம் கூட போகும் உடம்பு. ஆமா 60ல நல்லா ஃபிட்டா இருந்தா கூட நமக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமான்னு தெரியல. ஒரு 35-40ல போற அளவுக்கு வெக்கேஷன் அவ்வளோ அளவுக்கு போகுமான்னு தெரியல. ஸோ எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பா கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். அட் த சேம் டைம் இன்ஃபிளேஷனை நம்ம வந்து அண்டர்மைன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. கண்டிப்பா விலைவாசி ஏறிட்டு தான் போகுது. பட் அதே சமயத்துல நமக்கு வந்து இவ்வளோ லேக்ஸ் ஆகும், இப்போ 1 lakh ஆகுதுன்னா உங்களுக்கு 3 lakhs ஆகும், 4 lakhs ஆகும் அப்படின்னு சொல்றதெல்லாமும் நீங்க ரொம்ப எடுத்துக்காதீங்க அந்த மாதிரிலாம். இப்ப ஆகுறதே கூட நம்மளுக்கு ஒரு 15 வருஷம் கழிச்சு ஆகலாம். ஏன்னா நம்ம 2 பேருக்கு தான் ஆகும். ஆமா 2 பேருக்கு தான் ஆகலாம். ஸோ நம்மளால எதுவும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ஜென்ரலா மேஜர் எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து 60 yearsல இருக்காது. அஃப்கோர்ஸ் ஹெல்த் தான் ஒரு பெரிய கன்சர்னா இருக்கும். நீங்க ஹெல்த்தியா இருந்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பென்சஸ் வரக்கூடாது, ஈஸியா யூ ஷுட் பி ஏபிள் டு மேனேஜ். ஸோ அதனால ஒரு டீசென்டான கார்பஸ், இப்போ நம்ம சொன்ன 1 crore, அஃப்கோர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 1 crore ஒன்றுமே இல்லை. முன்னெல்லாம் பார்த்தா இந்தியாவில் 1 crore இஸ் அ பிக் அமௌண்ட் ரிட்டைர்மெண்ட். இப்போ 1 crore இல்லை தான் கண்டிப்பாக. ஏன்னா 1 crore இருந்தால் வச்சிருந்தா ஒரு 50,000 தான் உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ்னா 1 crore போதும். பட் ஆனால் 50,000 ஒரு மெட்ரோவில் இருக்கிறாங்க அப்படின்னா 50,000 பத்தாது இப்போ. ஓகேவா. ஸோ வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஸோ ரிட்டைர்மெண்ட் கார்பஸ் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கிறது பெட்டர். ஓகேங்களா. ஒரு 25-30 years ஆஃப் யுவர் எக்ஸ்பென்சஸ் சொல்லுவாங்கல்ல, ஒரு தம் ரூல், அந்த அளவுக்கு நீங்க டார்கெட் கண்டிப்பா ரீச் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ இம்பார்ட்டன்ட் வந்து 40+ல இன்னொன்று என்னன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து இன்கம்மை எப்படி இன்க்ரீஸ் பண்றது அது பார்க்கணும். எப்படி ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிட்டு இன்னும் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் சேலரியா ஆர் இன்கம்னு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து சைடில் என்ன பண்ணலாம், சைடு ஹஸ்டில் என்ன பண்ணலாம். வெறும் சேலரியை மட்டுமே டிபெண்ட் பண்ணாமல் ஏதாவது ஒரு பேசிவ் இன்கம்க்கு ஒரு பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கணும். ஏன்னா அந்த 40 to 50 வந்து ஒரு ப்ரைம் ஏஜ்னு வச்சுக்கலாமே, அந்த டைம்ல தான் வந்து நிறைய ஏர்ன் பண்ண முடியும், எல்லாமே பண்ணலாம். ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஸ்லோ டவுன் ஆகக்கூடாது. ஓகே. அப்பதான் வந்து நமக்கு நம்மளோட ரிட்டையர்மெண்ட் ஒரு 50-55 கிட்ட போகும்போது ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும் நம்மளால. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஆன் அ க்ளோசிங் நோட், சரி 25 வயசு ஸ்டார்ட் பண்ணல, அது ஒரு மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை இப்போ பண்ணாதீங்க. 40யும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தோம்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறமா 60ஸ்லாம் டெரிபிளா இருக்கும் நமக்கு அதுக்கப்புறமா. ஸோ பெட்டர் லேட் தென் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதா. எக்ஸாக்டா பசங்கள்லாம் டிபெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பெட்டர் லேட் தென் நெவர். 40s not too late. okay, still நீங்க இப்போ கூட ஸ்டார்ட் பண்ணா கூட another 15 years you can be financially independent, you can have a peaceful life. ஓகேங்களா. நான் அகைன் சொல்றேன், ரொம்ப லக்ஸரியாலாம் இல்லை, நம்மளோட எல்லாமே at the end of the day நம்மளோட
நம்மளோட செலவுகள் நமக்கு என்ன தேவை அப்படின்றது தான் இருக்குது. நம்மளோட லைஃப் ஸ்டைலை பொறுத்து தான் இருக்குது. எவ்வளோ மினிமலிஸ்டிக்காகவும் வாழலாம், ஓகேங்களா? கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அமௌண்ட் இருந்தாலும் நம்ம ஹாப்பியாக வாழலாம். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ 40 இஸ் நாட் டூ லேட். இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட another 15 இயர்ஸில் நீங்கள் டீசெண்டாக ரிட்டையர் ஆகலாம், ஒரு கார்பஸ் பில் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு என்ன வீடியோ போடலாம், உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தட் நம்ம அதுக்கான வீடியோ ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேறொரு வீடியோவில் திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Bye from Dilip. Bye.